ஆண்டவரும் இரட்சகருமானே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தீன தியானம். இன்றைய தலைப்பு தனி ஜெபம். மார்க் 1:35 சொல்கிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். உங்களுக்கு தனி ஜெபம் தேவை. தேவனோடு கூட தனிப்பட்ட முறையிலே ஆழமான உறவு தேவை. கிறிஸ்துவோடு கூட மேன்மையான ஐக்கியம் தேவை. ஆகவே இந்த மாதம் முதல் உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கே தனி ஜெபம் தேவையாக இருந்தது. தனிமையாய் பிதாவோடு உறவாட விரும்பி அவர் ஜனங்களை விட்டு, சமுதாயத்தை விட்டு, தான் நேசித்த சீஷர்களையும் விட்டு புறப்பட்டு வனாந்திரமான இடத்திற்கு போய் அதிகாலையிலே ஜெபம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில், திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மார்க் 6:46 சொல்லுகிறது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கலாம். தனி ஜெபம் நமக்கு மிகவும் அவசியம். உள்ளான மனுஷனிலே பலன் கொள்ள தனி ஜெபம் மிகவும் அவசியம். ஒரு நாளின் ஆரம்பத்திலே தேவனோடு தனிப்பட்ட முறையிலே உறவாடுகிறவர்கள் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதுடன் அந்த நாளை சந்திக்க தேவையான சத்துவத்தையும் பலனையும் பெற்று அதனை வெற்றியோடு முடிக்கிறார்கள். இன்று அநேகர் பொது கூட்டங்களிலும் ஆலய ஆராதனைகளிலும் மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு உறவாடி மகிழ்ந்து ஜெபிக்க அவர்களால் முடியவில்லை. இதனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் சோர்வும் தடுமாற்றங்களும் தோல்விகளும் ஏற்பட்டு விடுகின்றன. தானியேல் பலமுறை தன்னுடைய சிநேகிதர்களோடு இணைந்து ஜெபித்ததுடன் தனிப்பட்ட ஜெபத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்ததையும் வேதத்தில் காண்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6:10, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேவப்பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவை ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தனிமையிலே சந்திக்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு யாத்ராகமம் 34:2.
விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 27 மற்றும் 28 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 21 அதிகாரம் 1 22 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனோடு தனித்து நேரத்தை செலவிடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.